வணக்கம். எம்கேவி மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். நம்ம யூடியூப் சேனலில் ஃபாரின் ஸ்டேஷன் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வேலூர் நியர்பை காட்பாடியிலேருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் ஆல்ரெடி மஷ்ரூம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் புதுசாக ஒரு செட்டு போட்டிருக்காரு. அந்த செட்டுக்கு ஃபாரின் ஸ்டேஷனுக்காகவும் ஆல்ரெடி அவர் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் வந்து ப்ரொடக்ஷன் மெத்தட் என்ன எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதும், ப்ளஸ் அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அதை வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணலான்ற ஒரு டிஸ்கஷனுக்காண்டியும் நம்மளை வந்து கூப்பிட்டுருந்தாரு. நம்மளும் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் மெத்தட் தான். ஸோ அவங்களோட ஃபார்ம் நேம் வந்து தமிழ் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்றது அவங்க ஃபார்ம் நேமு. ஸோ ஆர்கானிக் மெத்தடில் தான் அவங்க வந்து ஸ்டெர்லைட் பண்ணுறாங்க வைக்கோலை. இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் என்னென்னா இதில் வந்து கண்டாமினேஷன் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். அதிகமான கண்டாமினேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதே இஷ்யூ அவங்களுக்கு இருக்குது. நான் ரெஃபர் பண்ணது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யாராக இருந்தாலும் நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எடுத்தோன்னா எடுத்தோடனே ஆர்கானிக் போகாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து செலவு அதிகம், வேலையும் அதிகம், இதில் கண்டாமினேஷன்ஸும் அதிகம். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா நிறையா இஷ்யூ வரும். ஸோ அப்படின்றபோது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கே வந்து என்னடா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பண்ணணுமான்ற ஐடியா வந்துடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் ஈஸியான மெத்தடு, கரெக்டாக ஸ்டெர்லைட் ஆகக்கூடிய மெத்தடு, கெமிக்கல் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக் மெத்தட் போட்டு ட்ரை பண்ணி அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். எடுத்தோடனே ஆர்கானிக் மெத்தட் போட்டீங்க அப்படின்னா அதில் பெரிய அளவுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஃபார்மே விட்ற அளவுக்கு ஆயிரும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்கானிக் மெத்தட் போங்க, அது பெஸ்ட்டு. பட் உங்கள் ஆர்கானிக் மெத்தடில் பண்ணாங்க, நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டு ப்ரிப்பரேஷனுக்கான ஏரியாவை நீட்டாக ஒரு இடத்துல ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ செட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செட்டு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளிக்குள்ளே தான் இருக்குது. ஊர்லேருந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். சுற்றி வந்து மலை, நடுவில் வயற்காடு, அதில் வந்து செட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டு, ஒன்று புது செட்டு, ஒன்று பழைய செட்டு. பழைய செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்திருக்கு. ஒரு 3 மாதம் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரரியாக. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹைட்டு கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ அதுதான். ஸோ புது செட்லேயும் பழைய செட்லேயும் சரி நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஹைட்டு வந்து ஒரு 8 அடி ஹைட்டாக அது இருக்கணும், பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுற தொங்க விடுற இடம் அப்படின்ட்டு. பட் இவங்க வந்து ஒரு 5 அடி ஹைட்டில் தான் போட்டிருக்காங்க. பட் அந்த ஏரியாவில் செட்டு அது மாதிரி போடுறாங்க போல். ஸோ அதனால் அந்த ஹைட்டு போட்டிருக்காங்க. பட் ஸ்ட்ராங்காக போடலை. மொதல் செட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போட்டதுனால செட்டு வந்து ஒரு சைட் சாய ஆரம்பிச்சிருச்சு. பட் உள்ளே வந்து ஃபாரின் ஸ்டேஷனுக்குள்ளே பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அதே ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. 2வது செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக நிறையா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,75,000 இப்போயே செலவு பண்ணியிருக்காங்க. செட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருந்தாங்க. பட் ஹைட்டு கம்மியாக போட்டிருந்தாங்க. மற்றபடி கால் ஊண்டி ஸ்ட்ராங்காக போட்டிருந்தாங்க. செட்டு இந்த எந்த ஒரு டேமேஜ் ஆகணும். நல்லா சென்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக போஸ்ட்டு கம்பு நிறையா ஊண்டியிருந்தாங்க. செட்டு எந்த ஒரு ஷேக்கிங் இருக்கக்கூடாது வெயிட் போட்டால் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபுல்லாமே மூங்கில் கம்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க. கம்பில் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க, டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. செட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்காங்க. இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 32 அடி 36 அடி நீளம், 16 அடி அகலம். இதுவரை அவங்க செலவழிச்ச காசு பார்த்தீங்கன்னா 1,75,000. ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணுன்றதாண்டி கதவுலாம் இரும்பில் போட்டிருக்காங்க. சுற்றி கல் சும்மா கீழே வச்சு கட்டியிருக்காங்க. பட் இதில் அவங்க சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரையாக இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கல் வச்சு கட்டி அதுக்கப்புறம் நம்ம கிடுக வைக்கணும். ஸோ அதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது பெட்ரு. இதுக்கு ஃபார் இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே நம்ம எப்பயும் போல் 4x4 தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். 2 செட்டுக்கும் சேர்த்து 1 HP மோட்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓப்பன் வால்வு தண்ணிக்குள்ளே போடுற மோட்ரு. ஸோ அதிலேருந்து போட்டு நம்ம ஃபில்டர் எப்பயும் போல் ஸ்க்ரீன் ஃபில்டரை கனெக்ட் பண்ணி கொடுத்து வெளியே வந்து தனித்தனியாக கேட் வால்வ் வச்சு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கேட் வால்வ் வச்சு பண்ணி கொடுத்தோம். ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது இந்த மாதிரி பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் வந்து என்னென்னா மஷ்ரூமை பொறுத்தவரை 10 நாளைக்கு பெட்டில் தண்ணி அடிக்கக்கூடாது. பட் அவங்க பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தமாக தண்ணி அடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க, பெருசாக கேட் வால்வ் இல்லாமல். பட் நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு எவ்வளோ பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பழைய செட்லேயும் ஃபார் இன்ஸ்டலேஷனுக்காண்டி அந்த இது சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தொங்குருச்சு. அதாவது ஒரு ஃபார்மிங் ஃபீல்டில் ரன் பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணலாம், வெயில் டைமில் அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரேரு. ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மறுபடியும் அதில் கரெக்டான இன்கம் வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் உங்கள் 3 மாதம் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணணுன்றக்காரி மறுபடியும் வந்து இன்னொரு செட்டும் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் பெரிய அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான். கண்டிப்பாக மஷ்ரூம் ஃபார்மிங்கிறது நல்ல ஒரு ஃபீல்டு தான். நம்ம அது எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஃபீல்டு. ஸோ ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கோ பண்ணுங்கள். பட் வந்து
அது ஒரு ஃபுல் டைம் ஜாப்பாக பண்ணுங்கள். பார்ட் டைமாக பண்ணுற அளவுக்கு இது பிஸ்னஸ் கிடையாது, ஃபுல் டைம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். ஸோ ஓகே, ஸோ இது போக வேறு எதுவும் காளான் பண்ணையை பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும், இல்லை ஃபார் இன்ஸ்டலேஷன், மஷ்ரூம் ட்ரைனிங்கு, சீட்ஸ் தேவைப்பட்டாலும், ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.